இது ஆதியாகமத்தின் அறிமுகத்தை தியானிக்கிற 3வது வாரம். முதல் வாரத்திலே ஆதியாகமத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தும், 2வது வாரத்திலே ஆதியாகமத்தின் முதல் அதிகாரத்தையும் ஆதியாகமத்துக்கு உள்ளே இருக்கிற குறிப்புகளையும் செய்திகளையும் பரவலாக பார்த்தோம். இன்றைக்கு அதே ஆதியாகமம் முதல் அதிகாரத்தில் இருந்து நம்முடைய பயணத்தை துவங்க வேண்டியது இருக்கிறது. ஏனென்றால் முதல் அதிகாரம் மிக முக்கியமான அதிகாரம், அதிக செய்திகளை உள்ளடக்கிய அதிகாரம், தேவனே மோசேக்கு சொல்லி எழுத வைத்த அதிகாரம். அது மட்டுமல்ல, மக்களுக்கு அதிகமான விஷயங்கள் அதில் இருக்கிறது, ஆனால் படிக்காமல் அல்லது தெளிவடையாமல் இருக்கிற அதிகாரம். ஆகையினால்தான் நிதானமாக அந்த அதிகாரத்தை ஒவ்வொன்றாய் பார்க்கிறோம். கடந்த வாரம் பார்த்தோம், ஆதியாகமத்திலே 50 அதிகாரங்கள் உள்ளன, 1533 வசனங்கள் உள்ளன, 38,267 வார்த்தைகள் உள்ளன, 148 கேள்விகள் உள்ளன, 56 தீர்க்க தரிசனங்கள் உள்ளன, 106 கட்டளைகள் உள்ளன, 71 வாக்குத்தத்தங்கள், அதிலே 326 முன்னறிவிப்புகள், தேவ செய்திகள் மட்டும் 95. புத்தகத்தினுடைய முதல் அறிமுகத்தை பார்த்த பிறகு இந்த புத்தகத்தினுடைய பெயரை பார்த்தோம். புத்தகம் எபிரேய மொழியிலே எழுதப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழி. ஆக பழைய ஏற்பாட்டை நாம் அதிகமாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு எபிரேய மொழி கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் ஆங்கிலத்திற்கு கொடுக்கிற முக்கியத்துவத்தை வேதத்தின் மொழியாக தேவனுடைய மொழியான எபிரேய மொழிக்கு கொடுப்பது கிடையாது. காரணம், அவர்களை யாரும் ஊக்குவிப்பதோ அல்லது பயிற்சிப்பதோ கிடையாது பரம்பரையாக. ஆனால் சமீப நாட்களில் தான் இங்கொன்றோ அங்கொன்றுமா எங்கேயோ அந்த சத்தம் கேட்கிறது. எபிரேய மொழியை படிப்பதற்காக இங்கேயும் அங்கேயும் ஜனங்கள் அதை விரும்புகிறார்கள். எங்கேயோ ஒவ்வொரு இடத்துல வேதத்தை சரியாக விளங்கிக் கொள்வதற்கு மூல மொழிபெயர்ப்பு தான் மிக முக்கியம். ஆக அந்த மூல மொழிபெயர்ப்பில் இருந்து மற்ற வேத புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றன. சில இடங்களிலே நேரான பொருளை கொடுப்பது கிடையாது, அல்லது அப்படியே மொழிபெயர்த்து விட முடியாது. அதை நாம் பல இடங்களிலே இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபிரேய மொழியின் முக்கியத்துவம் எவ்வளவு சிறந்தது என்பதை. பழைய ஏற்பாடு முழுவதும் எபிரேய மொழி, ஆதியாகமும் எபிரேய மொழியில் இருப்பதினாலே இந்த புத்தகத்தினுடைய எபிரேய பெயர் பெரேஷித். பெரேஷித் என்பதின் பொருள் ஆதியிலே. அதாவது புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை எதுவோ அந்த முதல் வார்த்தையில் தான் புத்தகத்தின் பெயரும் அடங்கியிருக்கிறது. ஒவ்வொரு புத்தகத்தினுடைய முதல் வார்த்தை எதுவோ, தோராவில் முதல் 5 புத்தகத்தில் முதல் வார்த்தையை வைத்து புத்தகத்தின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. ஆக எபிரேய பெயர் பெரேஷித், அதன் பொருள் ஆதியிலே. இதற்கு இன்னொரு பெயர் உண்டு கிரேக்க மொழியிலே, அது ஜெனிசியோஸ் என்று அழைக்கப்படுகிறது. ஜெனிசியோஸ், இதற்கு பொருள் துவக்கம் என்று பொருள்படும். ஜெனிசியோஸ் என்ற கிரேக்க வார்த்தையில் இருந்துதான் ஆங்கிலத்தில் ஜெனிசிஸ் என்ற வார்த்தை வருகிறது. இதை ஆங்கிலம் அறிந்தவர்களுக்கு ஜெனிசிஸ் என்று சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த ஜெனிசிஸ் என்ற வார்த்தை இந்த கிரேக்க பெயரான செப்டுவஜென்டில் இருக்கிற ஜெனிசியோஸ் என்று அழைக்கப்படுகிற அந்த வார்த்தை, அதிலிருந்து தான் ஜெனிசிஸ் பெயர் வருகிறது. புத்தகத்தை எழுதியது மோசே. எழுதப்பட்ட காலம் கிமு 1450க்கும் 1410க்கும் இடைப்பட்ட காலம்.
40 ஆண்டுகளிலே வனாந்தரத்திலே மோசே பயணித்த போது புத்தகத்தை எழுதுகிறார். இதில் ஒரு விசேஷம் என்னவென்றால், மோசே எழுதின 5 புத்தகங்களிலே 4 புத்தகம் அவர் கண்ணெதிரே பார்த்து அவரால் கண்கூடாக எழுதப்பட்டது. யாத்திராகமம் 2ஆம் அதிகாரத்தில் தான் மோசே பிறப்பதாக யாத்திராகமம் புத்தகம் சொல்லுகிறது. அந்த 2ஆம் அதிகாரத்திலே அவர் 40 வருஷம் அரண்மனையில் இருக்கிறார். அடுத்த 40 வருஷம் மீதியான் தேசத்தில் இருக்கிறார். அந்த மீதியான் தேசத்தில் இருக்கும்பொழுது ஆடு மேய்க்கிறார், திருமணம் முடிக்கிறார், பிள்ளைகளை பெற்றெடுக்கிறார். ஆக 40 வருஷம் அங்கே செலவிடப்படுகிறது. 80 வருஷம் அந்த 2ஆம் அதிகாரத்தில் அடங்கி இருக்கிறது யாத்திராகமத்தில். அடுத்த ஒரு 40 வருஷம் இருக்கிறதே, 3வது 40, அதிலே தான் தேவன் மோசேயை அழைக்கிறார். அந்த 3வது 40 ஆண்டுகளில் தான் மோசே இஸ்ரவேல் மக்களை எகிப்திலிருந்து மீட்டு வழிநடத்தி வனாந்தரத்தில் கொண்டு செல்லுகிறார். இதற்கு 40 வருஷம் எடுக்கிறது. இந்த 40 வருஷ காலகட்டத்தில் தான் மோசே இந்த 5 புத்தகங்களையும் எழுதுகிறார். யாத்திராகம், லேவியராகும், எண்ணாகும், உபாகம், இந்த 4 புத்தகங்கள் இருக்கிறது. இவைகள் மோசே கண்காண அவர் பார்த்து அவர் காலத்தில் நடப்பது, அவர் சொல்லி நடப்பது, அவருக்கு தேவன் சொல்லுவது, அதை எழுதி வைப்பது, இதைதான் கண்கூடாக பார்த்து பதிவிடுகிறார். இதற்கு இந்த 4 புத்தகங்கள் சாட்சிகளாய் இருக்கின்றன. ஆனால் முதல் புத்தகம் இருக்கிறது, ஆதியாகமம். ஆதியாகமத்தின் செய்திகளை மோசே எழுதுகிறார். ஆனால் மோசே பிறப்பதற்கு முன்பு அது நடந்தவைகள். ஆதியாகமத்திலே நடக்கிற செய்திகள் மோசே பிறப்பதற்கு முன்பே. அதிலும் இன்னும் முக்கியம், ஆதியாகமம் முடியும் பொழுது யோசேப்பின் செய்தியோடு முடிகிறது, யோசேப்பின் மரணத்தோடு முடிகிறது. அதற்கப்புறம் யாத்திராகமம் தொடங்குகிறது. ஆதியாகமம் முடிவிற்கும் யாத்திராகமம் தொடக்கத்திற்கும் 300 வருஷ கால இடைவெளி வேறு இருக்கிறது. ஏனென்றால் 400 வருஷம் இஸ்ரவேல் மக்கள் எகிப்தில் அடிமையாக இருக்கிறார்கள். அந்த 400 வருஷத்துல நடுவில் 300 வருஷம் இருக்கிறதே, அது அமைதியாக இருக்கிறது, உபத்திரவப்படுகிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அதிலும் இதில் சேர்ந்து இருக்கிறது. இது தவிர்த்து மற்ற முற்பிதாக்கள் வாழ்ந்த பட்டியலையும் சரித்திரத்தையும் பெயர்களையும் அவர்கள் வாழ்க்கை முறையும் ஆக்கியோன் பதிவிடுகிறார். ஆக தனக்கு முன்பு, தான் பிறப்பதற்கு முன்பு நடந்தவைகளை கிரமமாக, வரிசையாக, ஒழுங்காக, உண்மையாக எழுதுவது என்பது மிக கடினமான ஒன்று. அவர் எழுதுவதற்கு குறிப்புகள் தேவைப்பட்டிருக்கலாம், பிறர் குறிப்புகள் தேவைப்பட்டிருக்கலாம், புத்தக குறிப்புகள் தேவைப்பட்டிருக்கலாம், பல செய்திகள் தேவைப்பட்டிருக்கலாம், வழி வழி வந்த கதைகள் தேவைப்பட்டிருக்கலாம், சரித்திர தொடர்புகள் தேவைப்பட்டிருக்கலாம், பிறர் மூதாதையர் வாழ்ந்தார்களே, அந்த மூதாதையருடைய வாழ்க்கையில் நடந்தவைகளை கூட சொல்லி கேட்டு குறிப்பெடுத்திருக்கலாம். அவர்களில் இருந்த குறிப்பு, அவர்களிடம் வைத்திருந்த குறிப்புகளை வாங்கியிருக்கலாம். இதெல்லாம் சேகரித்தது போக மலையிலே தேவனோடு மோசே செலவிட்ட நாட்கள் பல நாட்கள், பல மாதங்கள், 40 நாட்கள் 40 நாட்கள் என்று பல நாட்கள், மாத கணக்கில் பல நாட்கள். இப்படி ஒரு மனுஷனோடு தேவன் முகமுகமாய் பேசினார், தான் சொல்லுவதை எழுதி வைக்கும்படி கேட்டார், தரிசனங்களை காட்டினார். தேவனை முகமுகமாய் பேசித்த இந்த மனுஷனை போல வேறு யாருமே இல்லை. ஆக பல குறிப்புகள் தேவன் இவருக்கு சொல்லி இருக்க வேண்டும். தேவன் சொல்ல சொல்ல எழுதி வைத்திருக்க வேண்டும். இவருக்கு வந்திருக்கிற சந்தேகங்களை தேவனிடத்தில் கேட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு சிநேகிதனோடு பேசுவது போல மோசே தேவனோடு பேசினார். அதிலும் குறிப்பாக ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் இருக்கிறதே, அது எந்த மனுஷனும் எழுதி வைத்து அச்சிட்டு கொடுத்திருக்க முடியாது. எந்த மனுஷனும் அறிவுபூர்வமாய் செய்தி சொல்லியிருக்க முடியாது. ஆதியாகமம் 1 அதிகாரத்தை மட்டும் தாம் எப்படி உலகத்தை சிருஷ்டித்தார் என்பதை தேவன் ஒருவரே மோசேக்கு நேராக சொல்லியிருக்க வேண்டும்.
நேராக சொல்லியிருக்க வேண்டும். ஆக மோசேயின் எழுத்திலே இந்த 5 புத்தகம் மிக முக்கியமான புத்தகம். மோசேதான் இந்த புத்தகங்களை எழுதினார் என்பதற்கு இந்த வசன குறிப்புகள் எல்லாம் சான்றுகளாக இருக்கிறது. யாத்திராகமம் 17, 14, லேவியராகமம் 1:1-2, என்னாகமம் 33:2, உபாகம் 1:1, யோசுவா 1:7, 1 ராஜாக்கள் 2:3, 2 ராஜாக்கள் 16:6, எஸ்ரா 6:18, நெகேமியா 13:1, தானியேல் 9:11-13, மல்கியா 4:4, மத்தேயு 8:4, மார்க் 12:26, லூக்கா 16:29, யோவான் 7:19, அப்போஸ்தலர் 26:22, ரோமர் 10:19, 1 கொரிந்தியர் 9:9, 2 கொரிந்தியர் 3:15. இந்த வசனங்கள் எல்லாம் மோசேதான் இந்த புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு எல்லா ஆக்கியோன்களும் சான்று அளித்திருக்கிறார்கள். ஆல்மோஸ்ட் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும். ஆக மோசே புத்தகத்தை எழுதினார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஆதியாகம புஸ்தகம் பல செய்திகளை உள்ளடக்கி இருக்கிறது என்று பார்த்தோம். 4100 வருஷங்கள் வேதத்தினுடைய வருஷங்கள். இந்த 4100 வருஷங்களிலே 100 வருஷங்களும் புதிய ஏற்பாட்டு செய்தியோடு சம்பந்தப்பட்டது. மீதி 4000 வருஷம் பழைய ஏற்பாட்டு செய்தியோடு சம்பந்தப்பட்டது. இந்த 4000 வருஷம் சம்பவங்கள் பழைய ஏற்பாட்டுக்கு மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. அந்த 4000 வருஷங்கள் என்ன நடந்ததோ அதை பழைய ஏற்பாடு பதிவு செய்கிறது. இந்த 4000 வருஷங்களிலே சுமார் 2286 வருஷங்கள், 2286 இயர்ஸ் ஆதியாகமத்தில் மட்டுமே அந்த செய்திகளை பதிவிட்டிருக்கிறது. ஆதியாகமம் மட்டுமே. ஆல்மோஸ்ட் 4000 வருஷ சம்பவ நிகழ்ச்சிகளில் பழைய ஏற்பாட்டில் ஆதியாகமம் மட்டுமே 2286 வருஷங்களை எடுத்துக்கொள்கிறது. மீதம் இருக்கிற 1814 வருஷங்கள் தான் யாத்திராகம புத்தகத்திலிருந்து மல்கியா புத்தகம் வரைக்கும் செய்திகளை சொல்லுகிறது. சரி, ஆதியாகம புத்தகத்தை 3 வகைகளாக பிரிக்கலாம். பூகோள ரீதியாக 1 அதிகாரம் 1 முதல் 11 2000 வருஷ கால சம்பவங்களை சொல்லுகிறது. இது மெசபடோமியாவை மையம் கொண்டு நடந்தவைகளை கூறுகிறது. ஏறக்குறைய 1500 மைல் சுற்றளவில் என்ன நடந்ததோ அதை தான் இங்கே வாசிக்கலாம். அதை தான் வேதம் சொல்லுகிறது. சுமார் 2400 கிலோமீட்டர் சுற்றளவு தூரத்திலே 2000 வருஷங்கள் என்ன நடந்ததோ அதை தான் அதிகாரம் 1 முதல் அதிகாரம் 11 வரை கூறுகிறது. நம்பர் 2, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் முதல் 36ஆம் அதிகாரம் வரைக்கும் சுமார் 193 வருட சம்பவங்களை கூறியிருக்கிறது. இது கானான் மற்றும் இஸ்ரவேலை மையம் கொண்டு நடந்தவைகளை கூறுகிறது. கானான் மற்றும் இஸ்ரவேல் 193 வருஷ சம்பவங்கள். 3, நம்பர் 3, ஆதியாகமம் அதிகாரம் 37 முதல் ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் வரைக்கும் சுமார் 93 வருட சம்பவங்களை கூறுகிறது. இது எகிப்தை மையமாக கொண்டு நடந்தவைகளை கூறுகிறது. ஆதியாகம புத்தகத்தை 2 பகுதிகளாக பிரிக்கலாம். முதல் பகுதி, பகுதி 1, ஆதியாகமம் 1 முதல் 11. இரண்டாம் பகுதி ஆதியாகமம் 12 முதல் 50 வரை. ஆக முதல் பகுதிக்கு 2000 வருஷ சம்பவங்கள் அதற்குள் அடங்கும். இரண்டாம் பகுதி 286 வருஷ சம்பவங்களை உள்ளடக்கி வைத்திருக்கிறது. ஆக முதல் பகுதியும் இரண்டாம் பகுதியும் வெவ்வேறு ஆராய்ச்சியோடு பின்னணியோடு படிக்க வேண்டியவை.
ஏதோ கதை போல இருப்பதை படித்து விடுவதனால பெரிய சந்தோஷமோ திருப்தியோ அடைந்து விடக்கூடாது. படிப்பதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஏராளம் இருக்கிறது. ஆக இதற்கு பிறகு புத்தகத்தின் முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் இருந்துதான் செய்திகளை பார்த்தோம். ஆதியாகமம் முதல் அதிகாரம் முதல் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே என்பது காலத்தை குறிக்கிறது. அந்த ஆதியிலே தேவன் என்பது ஒரு தேவன் ஒருவர் இருந்தார் என்பதை சொல்லுகிறது. அவருக்கு பெயர் ஏலோஹிம் என்று சொல்லப்படுகிறது. தேவன் என்ற வார்த்தைக்கு மூல மொழிபெயர்ப்பிலே ஏலோஹிம் என்று வருகிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஏலோஹிம் என்பது சிங்குலர் நேம், ப்ளூரல் மீனிங். ஆகையினால்தான் ஆதியாகமம் 1 அதிகாரம் 26 வசனத்திலும் ஆதியாகமம் 2 அதிகாரம் 22 வசனத்திலும் தேவன் நம்மை என்று தம்மையே அழைத்துக் கொள்ளுகிறார். நமது சாயலாக மனுஷனை செய்வோமாக. எனது என்று சொல்லவில்லை, நமது. அதே போல மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்க நம்மில் ஒருவனானான். நம்மில் ப்ளூரல். தேவன் ஒருவரே, ஆனால் 3 விதங்களிலே செயல்படுகிறார் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். திரித்துவ தேவன் என்று சொல்ல கேட்டிருக்கிறோம். கவனிங்கள், இந்த ஏலோஹிம் என்ற வார்த்தை 3 விதங்களிலே உச்சரிக்கப்படுகிறது. எபிரேயத்திலே ஹேலோஹாமின், ஒன் காட். ஹேலோஹனாயிம், டூ காட். ஹேலோஹிம், 3 காட். திரும்பவும் சொல்லுகிறேன், ஆதியிலே தேவன். அந்த தேவன் என்பவர் சிருஷ்டிகர், சிருஷ்டிகர்த்தர், ஒரே ஒருவர். அந்த அதிகாரத்தில் இயேசு இல்லை, பரிசுத்த ஆவியானவர் இல்லை என்று யாருமே சொல்லிவிட முடியாது. இயேசு புதிய ஏற்பாட்டிலே தான் வருகிறார் என்று கூட நினைக்க கூடாது. பரிசுத்த ஆவியானவர் அப்போஸ்தலர் 2 அதிகாரத்திலே தான் அறிமுகமாகிறார் என்று கூட நினைக்க கூடாது. முதல் அதிகாரத்திலே, வேதத்தின் முதல் அதிகாரத்திலே, சிருஷ்டிப்பின் வரலாறிலேயே இந்த மூவருமே இடம் பெற்றிருக்கிறார்கள். தேவனை குறித்து வேதம் எடுத்ததுமே பேசுகிறது. ஏலோஹிம், ஒரு தெய்வம், ஒரு தேவன், ஆனால் பன்மை தேவன். ஹேலோஹாமின், ஒன் காட். ஹேலோஹனாயிம், டூ காட். ஹேலோஹிம், 3 காட். அப்படி என்றால் ஏலோஹிம் என்றால் 3 விதங்களிலே செயல்படக்கூடியவர். உலகத்தில் எத்தனையோ தெய்வங்களும் அவர்களை சார்ந்த இசங்களும் உண்டு, ஆனால் தேவன் ஒருவரே ஏலோஹிம். அவர் 3 விதங்களிலே செயல்படுகிறார். அதை தான் இந்த முதல் வசனம் சொல்லுகிறது, திரித்துவ தேவன். கவனியுங்கள், திரித்துவ தேவன், தேவன், வார்த்தை, ஆவியானவர். தேவன், வார்த்தை, ஆவியானவர். இந்த முதல் அதிகாரத்தில் தேவன் இருக்கிறார், ஏலோஹிம் இருக்கிறார். 2ஆம் வசனம், முதல் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். சோ தேவ ஆவியானவர். அப்படி என்றால் குமாரனாகிய தேவன், இயேசு என்ற தேவன் எங்கே? இதிலே வெளிப்படையாய் இல்லை. ஆனால் பிதாவாகிய தேவன் பேசுகிறாரே, அந்த வார்த்தை, அந்த வார்த்தை குமாரன் என்ற அந்த வார்த்தை, குமாரனாகிய வார்த்தை. இதைதான் யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது தேவனாய் இருந்தது. கவனியுங்கள், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வர ஆதியிலே, யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் வர ஆதியிலே, ரெண்டும் ஒரே பொருள், ஒரே வார்த்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில்
குமாரன் வார்த்தையாய் இருந்தார். அந்த குமாரன் ஆதியிலே இருந்தார். எங்கே இருந்தார்? இதோ 1ஆம் அதிகாரத்தில் தேவனோடு தேவ வார்த்தையாய் இருந்தார். அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே கிருபையினாலும் சத்தியத்தினாலும் வாசம் பண்ணுகிறார். அப்படிதான் எழுதுறாங்க. இன்னும் தெளிவா புரிஞ்சுக்கிறாங்க பாருங்க, எவ்வளவு அழகா. 1 யோவான் 5 எடுத்து பாருங்க. 5:7. 1 யோவான் 5:7. பரலோகத்திலே சாட்சியிடுகிறவர்கள் மூவர். எஸ். பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர். அந்த ஐடென்டிட்டியை என்ன அழகா மேட்ச் பண்றாங்க பாருங்க. அப்போ அந்த 3 பேருமே ஒருத்தர், ஆனா 3 விதங்கள்ல செயல்படுறாங்க. திரித்துவத்தை புரிஞ்சிக்கவே முடியல பிரதர். இல்ல, புரிஞ்சிக்க கூடிய அளவில் தான் தேவன் இருக்கிறாரு. எப்படி தகப்பன் தம் பிள்ளைங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துறாரோ அதே போல பரமபிதா பரம தகப்பன் தம் பிள்ளைங்களுக்கு தம்முடைய வடிவை, தம்முடைய ரூபத்தை, தம்முடைய சாயலிலே மனுஷனை சிருஷ்டிக்கணும்னு நினைக்கிறப்ப தம்மை குறித்து வெளிப்படுத்தாம இருப்பாரா? மனுஷன் அதை தேடுறது இல்லை. என் பிதாவே நீங்க எப்படி இருக்கிறீங்க, எப்படி உங்களை புரிஞ்சுக்கிறது? அப்ப அப்படி தேடுறது இல்லை. தேடினா வெளிப்படுவார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் சமீபமா இருக்கிறாரு. நீ அவரை தேடினால் அவர் உனக்கு தென்படுவார். அப்போ அது புரிஞ்சிக்க கூடிய ஒண்ணு, புரியாத ஒண்ணு இல்லை. ஸோ 3 பேருமே உள்ள இருக்கிறாங்க. இப்போ மறுபடியும் முதல் வசனத்துக்கு போக வேண்டியது இருக்குது. போறதுக்கு முன்னாடி மூல பெயர்களை ஒரு தடவை படிக்க வேண்டியது இருக்குது. திரும்பவும் படிப்போம். ஆதியாகமம் நேம் டைட்டில் எபிரேயத்தில் பெரிஷித். எல்லாரும் சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. எதுல? எபிரேய மொழியில என்ன அழைக்கப்படுது? பெரிஷித். எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, பெரிஷித். கிரேக்க மொழியில அதே வேர்டு, கிரேக்க மொழியில ஜெனிசியோஸ். எப்படி? எதுல? கிரேக்க மொழியில. ஆங்கிலத்தில் ஜெனிசிஸ், தமிழ்ல ஆதியாகமம். ஓகே, கவனிக்க வேண்டியது முதல் வேர்டு, முதல் மொழி, மூல மொழி பெரிஷித். ஓகே, பெரிஷித் என்ற வார்த்தை எபிரேயத்தில் இந்த பிகினிங் அப்படி என்ற வார்த்தைக்கு பெரிஷித் என்று போடப்பட்டிருக்கிறது. அதன் பொருள் இந்த பிகினிங். இந்த பெரிஷித் என்ற வார்த்தைக்கு இந்த பிகினிங் என்று ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஆனால் தமிழில் பரவாயில்ல, ஒரே வேர்டாக இருக்குது, ஆதியிலே. சில இடத்துல தமிழ் டிரான்ஸ்லேஷன் சூப்பர். எப்படின்னு கேட்டால், உங்களுக்கு எபிரேய மொழி தெரிலன்னு வச்சுங்க, ஆனால் வேதத்தில் வர பெயர்கள் இருக்குது. யாக்கோபு, யோசேப்பு, ஆதாம், ஆபேல், இப்படி படிக்கிறோமே, இதெல்லாம் தமிழ் பேர் இல்லை, இதெல்லாம் டைரக்டா எபிரேய பேர். இங்கிலீஷில் சில இடத்துல பெயர்கள் மாறும். ஜேக்கப், ஜேம்ஸ், டேவிட், அப்படி சாலமோன், அப்படி மாறும். ஆனால் தமிழில் டைரக்ட் நேம், டைரக்ட் ப்ரொனன்சியேஷனில் வரும். அதான் தமிழில் ஒரு சிறப்பாக செஞ்சது. தாவீதுக்கு தாவீத் நேராகவே இருக்குது, கொஞ்சம் வித்தியாசம் வரும். மோசஸுக்கு மோசர், யாக்கோவ், ஆதாம் டைரக்டாகவே இருக்கும். இங்கிலீஷில் வரப்போ வேற நேமில் வரும். ஆனால் தமிழில் இந்த இடத்துல பாராட்ட வேண்டியது டைரக்டாகவே ஹீப்ரூல இருந்து பெயர்களை நேருக்கு நேர் கொண்டு வந்திருக்கிறாங்க. பெரிஷித் சொல்லுங்க பாப்போம். பெரிஷித். இப்போ அதுக்கு பொருள் என்ன? ஆதியிலே தமிழ்ல, இங்கிலீஷ்ல இந்த பிகினிங். ஓகே, கிரீக்ல செப்டுவஜென்ட் புக்ல ஜெனிசியோஸ். அதுக்கு ஏன் அப்படி அந்த பேரை கொண்டு வந்தாங்க? இந்த ஜெனரேஷனை பற்றி சொல்கிற அந்த மீனிங்கில் வருது. அந்த மீனிங்க்கு என்னன்னா, இந்த
டொல்டாட் அப்படின்னு பேர். அப்படின்னா ஜெனரேஷன், வம்சம், தலைமுறை அப்படின்னு பொருள். அந்த பொருள்ல இருந்து தான் ஜெனிசிஸ் பெயர் வருது. இப்போ இந்த கிரீக் நேமுக்கு புக் ஆஃப் ஆரிஜின்ஸ், துவக்கங்களின் புத்தகம் அப்படின்னு பேரு. சரி, கொஞ்சம் கொஞ்சமா உங்களை கஷ்டமான பகுதிக்கு கொண்டு செல்றேன். அதனால திடீர்னு நீங்க எங்கன்னா கவனிச்சுட்டு திடீர்னு கவனிச்சிங்கன்னா புரியாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். ஒரு முறை தான் இதெல்லாம் படிக்க போறோம். அதனால கஷ்டமா இருந்தாலும் விளங்கிக்க பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். தமிழ்ல. இங்கிலீஷ்ல in the beginning God created the heavens and the earth. ஹீப்ரூல இங்க தான் கஷ்டம். ஹீப்ரூல என்ன சொல்லுது? பெரேஷித், bara, Elohim, het, arashmain, wet, எர்ஷர். இப்போ மூல மொழிபெயர்ப்பு இதுதான். இந்த மூல மொழிபெயர்ப்புல விசேஷம் ரொம்ப இருக்குது. ரொம்ப விசேஷம் இருக்குது. நமக்கு ஈப்ரு தெரியல, ஆனா ஈப்ரு தெரிஞ்சிட்டா பைபிள் படிக்கிற விதம் டோட்டலா வேற 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 வேற. ஓகே, இந்த மொழி தெரியும், இந்த மொழி தெரியும், இது தெரியாது. ஆனா இப்ப இதை கான்சென்ட்ரேட் பண்ணி இதில் புரிஞ்சுக்க போறோம். ஹீப்ரு மொழியில படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மொழியை படிக்கிறோம். ஆதியிலே 1 தேவன், 2 3 வானத்தையும், 4 பூமியும் சிருஷ்டித்தார். 1 2 3 4 5 5 வார்த்தையா இருக்குது. இங்கிலீஷ்ல 10 வார்த்தையா இருக்குது. in 1 2 3 4 5 6 7 8 9 10 10 வார்த்தை. ஆனா ஹீப்ரூல 7 வார்த்தை. 1 2 3 4 5 6 7 7 வார்த்தை. 7 என்ற வார்த்தை வேதத்துல முக்கியமான வார்த்தை, முக்கியமான எண். மீனிங்கோட தான் வருது அது. கவனிங்க, ஒன்னொன்னா கேர்ஃபுல்லா கவனிங்க. இதை முடிச்சுட்டுனா தான் அடுத்த அதிகாரம் போக முடியும். ஏன்னா இது போன வாரம் உங்களுக்கு நான் சொல்லலை. இந்த வாரம், போன வாரம் இதை குறித்து சில செய்திகள். இதை போன வாரம் சொல்லியிருந்தா திணறி இருப்போம். இப்போ போன வாரம் சொல்லி இப்போ வரப்போ உங்களுக்கு தெளிவு அதிகமாக இருக்கும். இப்போ எபிரேய மொழியில் இந்த வசனம் 7 வார்த்தைகள் இருக்குது. எபிரேய மொழியில் சிறப்பு என்னன்னா, மற்ற மொழிகளில் இந்த லெஃப்ட்ல இருந்து இப்படி படிக்கிறோம் ரைட்டுக்கு. ஆனால் எபிரேய மொழி ரைட்ல இருந்து லெஃப்ட் படிக்கணும். அது இப்போ நீங்க படிக்க போறது இல்லை. ஆனால் எண்ணிக்கையை மட்டும் கவனிங்க. 1 2 3 4 5 6 7 7 7 என்பது ரொம்ப முக்கியம் தேவனுக்கு. ஏன்னா அது பரிபூரணத்தை சொல்லுது. 7 என்ற எண் பரிபூரணத்தை சொல்லுது. அதனால தான் முதல் அதிகாரத்தில் 7 நாள் அப்படின்னு இருக்குது. 7 நாள் சிருஷ்டிப்பு, 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார் அப்படின்னு சொல்லுது. காரணம் என்ன? அது தேவனுக்கு உரிய ஃபுல்னஸா இருக்கிற நம்பர். 6ன்றது மனுஷனுடைய எண். அதனால தான் அந்தி கிறிஸ்துக்கு 6 6 6ன்னு லக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, 666. ஆனால் 7 என்பது தேவனுக்குடைய எண், பரிபூரணத்தை குறிக்கிற அடையாளம். அதனால தான் தேவன் 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். 7. ஆச்சா, உலகத்தில் ரொம்ப முக்கியமான சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 7 என்பது அது எல்லா இடத்துலையும் வர எண்ணா இருக்கும். ஒன்று, இந்த வசனத்தில் முதல்ல படிக்க வேண்டியதை படிச்சிடுவோம். பெரேஷித், பாரா, எலோஹிம், ஹேட், அர்ஷமைன், வேர்ட், ஹேர்ஸ். இதை கவனிக்க வேண்டிய 2 வார்த்தை. முதல்ல பெரேஷித். முதல்ல இருந்து உங்களுக்கு சொல்லிட்டேன், ஆதியாகம புத்தகத்துக்கு பெயர், மூல பெயர் என்ன படித்தோம்? பெரேஷித். இப்போ பெரேஷித் அந்த வேர்டு தான் தொடங்குது. அகெயின்
அப்படியே இருங்க. பெரேஷிட்ல இப்ப பார்த்துட்டு வந்துடும். இந்த வசனத்துல காட், எலோஹிம், ஹெவன்ஸ் சமயம், எர்த் இரட்ஸ் அப்படின்ற வேர்டு முக்கியமான வேர்டு. இந்த ஒரு முதல் வசனத்துல ஆதியிலே தேவன், வானம் பூமி, இது ரெண்டும். ஆக இந்த மூணுமே ரொம்ப முக்கியமான வேர்டு. அதனால இந்த ஒரு வசனத்துல முக்கியமான 3 காரியங்கள் இருக்குது. இப்போ இந்த பிகினிங் கவனிங்க. இந்த பிகினிங் இது எதை சொல்லுது? நேரத்தை சொல்லுது. டைம், காலங்கள் தான். ஆதியிலே, எந்த ஆதியிலே தெரியல, ஆனா ஒன்னு தெரியுது. இட்ஸ் டாக் அபவுட் த டைம். ஓகே, நம்பர் 2, ஹெவன்ஸ் வானங்கள், ஸ்பேஸ், பெருசு, கற்பனைக்கு எட்ட முடியாதது. நம்பர் 3, பூமி, மேட்டர், பொருள். ஆக 1ஆம் வசனத்துல முக்கியமான பொருள்கள் ஒவ்வொன்றும் இருக்குது, செய்தி இருக்குது. கவனிப்போம். டைம், ஸ்பேஸ், மேட்டர், இது மூணும் சேர்ந்து தான் அந்த முதல் வசனத்தில் இருக்குது. இந்த மூணுமே எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. இந்த மூணுமே எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. ஓகே, காலங்கள், யுகங்கள், ஸ்பேஸ், 1ஆம் வானம், 2ஆம் வானம், 3ஆம் வானம், வான மண்டலங்கள், பால்வீதி, கேலக்சி, வளிமண்டலங்கள் எல்லாமே உள்ள அடங்கிட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஒன், பூமி, பொருள், எல்லாமே உள்ள இருக்குது. பூமியில ஜீவராசிகள், ஜீவராசிகளுக்கு தேவையானது, மனுஷனுக்கு தேவையானது, மிருகம், மிருகத்துக்கு தேவை, உயிர் வாழக்கூடியது எல்லாத்துக்குமே பூமியில எல்லாத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் எல்லாவற்றையும். யோசித்து பாருங்க, 700 கோடி மக்கள் இப்போ உயிரோடு இருக்கிறாங்க. இந்த 700 கோடி மக்களுக்கும் தினந்தோறும் என்ன தேவையோ அது 700 கோடி மக்களுக்கும் சந்திக்கப்படுது. எல்லாருக்கும். இப்ப வாழ்றவங்களுக்கு, இதுக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி, 1000 வருஷத்துக்கு முன்னாடி, ஓகே, இப்ப இதுக்கு பின்னாடி 100 வருஷம், 1000 வருஷம், எவ்வளவு வருஷம் ஆனாலும் தேவன் பூமியில ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவையான எல்லாவற்றையும் இந்த பூமியில வச்சிருக்கிறாரு. இது ரொம்ப முக்கியம். ஓகே, இப்போ எபிரேய மொழிக்கு மறுபடியும் வருவோம். எபிரேய மொழியில ஆதியாகமம் 1:1 வரும் வசனம் 7 என்பது முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று. பெராஷித், பாரா, எலோஹிம், அர்ஷமைன், வேர், ஹெரஷத். ஓகே, in the beginning God created the heavens and the earth. இப்போ கவனிக்க வேண்டியது 7 என்ற வார்த்தை பரிபூரணத்துக்கு அடையாளம். இந்த வசனத்தில் 7 வார்த்தைகள் உள்ளன. ஃபர்ஸ்ட் 1:1ல, ஜெனசிஸ் 1:1ல 7 வார்த்தை. இந்த வசனத்தில் மொத்தம் உள்ள எழுத்து 28 எழுத்து. அதாவது 4 × 7 28. எந்த வசனத்தில்? இங்க பாருங்க, எந்த வசனத்தில்? இத பாருங்க, இதுக்குள்ள டோட்டலா கூட்டின 1 2 3 4 5 6 7 8 28. அந்த 28ம் அதுக்குள்ள இருக்குது. அந்த 28 என்பது மொத்தம், அதாவது 4 × 7. இந்த வசனத்தில் தேவன், வானம், பூமி, இந்த மூன்றிலும் வரும் எழுத்துக்கள் மொத்தம் 14. அந்த 3, காட், ஹெவன் அண்ட் எர்த், அதில் சேர்த்து எழுத்துக்களை கூட்டினா 14 லெட்டர்ஸ் இருக்கு. அதாவது 2 × 7 14. 7 இங்கே முக்கியம், இங்கே முக்கியம், இங்கே முக்கியம். அகைன் மீதமுள்ள எழுத்துக்களில் உள்ள எண்ணிக்கை மொத்தம் 14. அவைகள் பார்த்தா 2 × 7. ஓகே, வேதத்தில்
மொத்தம் 7 என்ற வார்த்தை 500 இடங்களில் வருகிறது. 7 500 இடத்துல 500 இடத்துல 7 எண் வருது. 7 நாட்கள் சிருஷ்டிப்பில் முக்கியத்துவம் வாய்ந்தா உள்ளது. 7 நாட்கள், 8 நாட்கள் இல்லை. அதனால தான் உலகத்தில் எல்லாத்தையும் மாற்றலாம். கவனிங்க, பூமியில் எத்தனையோ மதங்கள் உண்டு, மத நம்பிக்கையுள்ள மக்கள் உண்டு. அவங்களுக்குன்னு ஒரு கேலண்டர் உண்டு, பண்டிகைகள் உண்டு, வருஷ பிறப்புகள் உண்டு. இஸ்லாமியருக்கு வருஷ பிறப்பு வேற, தமிழர்களுக்கு வருஷ பிறப்பு வேற, ஆங்கில வருஷ பிறப்பு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆங்கில வருஷம், இங்கிலீஷ் கேலண்டர் அப்படின்னு ஒன்று இருக்கு. திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஆக எல்லாருக்குமே ஒவ்வொன்று. வெளி உலகத்தில் சைனா கேலண்டர்னே ஒன்று இருக்கு, சைனாவுக்கு வேற கேலண்டர். அது மாதிரி ஆப்பிரிக்காவில் இருக்கிறவங்களுக்கும் மற்ற ஐரோப்பாவில் இருக்கிறவங்களுக்கும் ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு கேலண்டர் இருந்துச்சு. அந்த கேலண்டருடைய வருஷ பிறப்புகள் வெவ்வேறு வருஷமாக கூட இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஜனவரி 1 ஆண்டு வருஷத்தின் பிறப்பு என்று சொல்லுகிறோம். ஆனால் தமிழ் வருஷத்தின் பிறப்பு ஏப்ரல் 14 என்று ஒருத்தர் சொல்றாங்க, தை 14 அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாங்க. ஏன் அப்படின்னா அவங்க பின்பற்ற வருஷ கணக்கு வேற. சரி, பின்பற்றலாம். 12 மாதம் எல்லாரும் மாற்ற முடியும், 12 மாதத்தை மாற்றிக்கலாம். ஒரு மாசத்துல 30 நாள் அல்லது 31 நாள் அது கூட மாற்றிக்கலாம். வருஷம் பிறப்பு, வருஷம் முடிவு, பண்டிகைகள் அதை கூட மாற்றிக்கலாம். அரசாங்கங்கள் தங்களுக்கு விருப்பமான ஆட்களுக்கு விடுமுறை விடலாம், விரும்புகிற பண்டிகைகளுக்கு விடுமுறை விடலாம், விடாமையும் போகலாம். ஓய்வு நாள் ஒரு சிலருக்கு ஞாயிற்றுக்கிழமையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு சனிக்கிழமையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கலாம், ஒரு சிலருக்கு செவ்வாய்க்கிழமையா இருக்கலாம். மாறலாம். நாற்காட்டிகள் மாறலாம், கேலண்டர் மாறலாம், நாடுகளில் மாறலாம், பண்டிகை மாறலாம், மாசங்கள் மாறலாம், வருஷங்கள் மாறலாம், நாட்கள் கூடலாம் குறையலாம். ஆனா ஒரு மனுஷன் கூட 7 நாள் என்றத 8 நாளா மாற்ற முடியாது. ஒரு வாரத்தில் 7 நாள் என்றது மாற்ற முடியாத ஒன்றா இருக்கிறதுக்கு காரணம் மாறாத ஒரு தேவன் அதை படைச்சதுனால தான் அவங்களால அதை மாற்றவே முடியல. யாராவது ஒருத்தன் வாரத்தில் 6 நாள் தான் இருக்குது அப்படின்னு இன்னைக்கு சொல்லட்டும், யாரும் ஏற்றுக்க முடியாது. ஏன்? யாராவது ஒருத்தன் ஒரு வாரத்தில் 8 நாள் தான் இருக்குது அப்படின்னு சொல்லட்டும், கிறிஸ்தவத்தை வேரோடு வெறுக்கிற நபரா இருந்தா கூட அவங்களால அப்படி சொல்லவே முடியாது. ஏன் தெரியுமா? ஒரு தேவன் இருக்கிறார், அவர்தான் சிருஷ்டிகர்த்தர். அவர் நியமித்தது நியமனம். அவர் நியமித்தது ஒரு வாரத்திற்கு 7 நாள். 6 நாள் படைப்பை முடித்துட்டு 7வது நாள் ஓய்ந்திருந்தார். அதுக்கு மேல ஒரு மனுஷனும் கூட்டவே முடியாது. இதுதான் நியமங்களின் தேவன், காலத்தை நிர்ணயித்த தேவன். மாற்றவே முடியாது, மாற்றவே முடியாது. ஸோ 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். அகைன் உலகத்தில் இந்த 7 என்பது வார்த்தை எவ்வளோ முக்கியத்துவமாக இருக்குது பாருங்க. 7 கண்டங்கள் உலகத்தில் இருக்குது. ஆசியா கண்டம், ஐரோப்பா கண்டம், ஆஸ்திரேலியா கண்டம், வட அமெரிக்கா கண்டம், தென் அமெரிக்கா கண்டம், அண்டார்டிகா கண்டம் என 7 கண்டங்கள் இருக்குது. அதே போல 7 கடல்கள் உலகத்தில் இருக்குது. வட பசிபிக் கடல், தென் பசிபிக் கடல், வட அட்லாண்டிக் கடல், தென் அட்லாண்டிக் கடல், இந்திய பெருங்கடல், தெற்கு கடல், ஆர்டிக் கடல் என்ற 7 கடல்கள் பெருங்கடல்கள். வானவில்ல முக்கியமா 7 கலர்கள் இருக்கிறது. ரெட், ஆரஞ்சு, எல்லோ, கிரீன், ப்ளூ, இண்டிகோ, வயலட் அப்படின்னு சொல்ற 7 கலர் இருக்கிறது. உலகமெல்லாம் ஒரே மாதிரியான இசை இல்லாம இருக்கலாம்,
ஆனால் உலகமெல்லாம் இசைக்கு 7 நோட்ஸ் தான் எங்குமே சமமாக பாவிக்கப்படுகிறது. மொழி வேறவா இருக்கலாம், ஆனால் இசைக்கு, இசை வடிவில் இருக்கிற சுரங்களுக்கு 7 சுரங்கள் தான் உலகம் முழுசும் இருக்குது. வானத்தில் 7 பெரிய நட்சத்திரங்கள் இருக்குது. அந்த நட்சத்திரத்தை தாண்டி எந்த நட்சத்திரமும் இல்லை. வடதுருவ நட்சத்திரம் என்று அழைக்கப்படுகிற பெரிய நட்சத்திரம் கூட 7 நட்சத்திரங்கள் வானத்தில் இன்னைக்கும் பெரிதா இருக்குது. ஆக இந்த முதல் வார்த்தையில் 7 என்ற எண்ணும், முதல் அதிகாரத்தில் 7 என்ற எண்ணும் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்குது பாருங்க. அந்த முதல் வசனத்தில் 7, அந்த முதல் அதிகாரத்தில் 7 நாள், அது ரொம்ப முக்கியம். இந்த முதல் அதிகாரத்தில் தேவன் என்ற வார்த்தை 35 முறை வருது. அதாவது 7 × 5, 7 5 35, இங்கேயும் 7 முக்கியத்துவம் பெறுது. அதுக்கு பிறகு வெளிச்சம், நாள், லைட் அண்ட் டே என்ற வார்த்தை முதல்ல 7 முறை வருது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் அந்த 2 வார்த்தையும் 7 முறைக்கு வருது. வானங்கள், ஆகாய மண்டலம், ஆகாய விரிவு என்று அழைக்கப்படுகிற பல வார்த்தையில் வருது அந்த முதல் அதிகாரத்தில். ஏவன்ஸ் அது 21 முறை வருது. 3 × 7 21, 21 முறை வருது. இவ்வளோ நம்ம படிக்கிறது 1ஆம் அதிகாரத்துக்குள்ளவே, வேற எங்கேயும் போல. பூமி, வெட்டாந்தரை, நிலம், இதை குறித்து 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். எர்த், ட்ரை கிரவுண்ட், லேண்ட், இது 21 முறை வருது. 3 × 7 21 முறை, இங்கேயும் 7 மையமாக இருக்குது. ஜலம், வாட்டர் என்ற வார்த்தை 2ஆம் வரியிலும் 3ஆம் வரியிலும், அதாவது 6ஆம் வசனம் துவங்கி 13ஆம் வசனத்துக்குள்ள ஜலம் என்ற வார்த்தை 7 முறை வருது. நல்லது என்று கண்டார், தேவன் நல்லது என்று கண்டார், இது 7 முறை வருது. 7ஆவது முறை மிகவும் நல்லது என்று கண்டார். ஆக அந்த நல்லது கூட 7 முறை வருது. இப்போ இந்த சிருஷ்டிப்பில் 2 வகையாக பிடிக்க முடியுது. 2 வகை, அதாவது 10 saying are divided into 2 groups. 7 sayings regarding the creation of the creatures. இங்க பாருங்க, 10 வார்த்தைகளை தேவன் சொல்றார். முதலாம் அதிகாரத்தில் சிருஷ்டிப்பை தான் பார்க்கிறோம். அந்த 10 வார்த்தைகளில் 2 குரூப்பாக பிரிச்சுக்கலாம். அதாவது என்னன்னா, முதல் அதிகாரம் வார்த்தை தான் பெரிய பெரிய இடத்தை பிடிக்குது. வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தை. வார்த்தைகளினால தான் உலகத்தை சிருஷ்டித்தார் அப்படின்னு வாசிக்கிறோம். பேதுரு கூட அப்படிதான் எழுதுறாரு, வார்த்தையினாலே உலகம் சிருஷ்டிக்கப்பட்டதுன்னு. ஸோ வார்த்தை முதல் அதிகாரத்தில் நமக்கு தெரியுது. ஆனால் எந்த வகையில் அது பெரும்பான்மையான இடத்தை பிடிக்குது பாருங்க. லெட் தேர் பி எ லைட். ஒன்று, வெளிச்சம் உண்டாக கடவுது. தமிழில் அந்த ஸ்ட்ரென்த் குறைவாக இருக்குது, அந்த அந்த ஆர்டர் குறைவாக இருக்குது. த வேர்ட் ஆல்மைட்டி காட் வாயிலிருந்து வர வேர்ட், வெளிச்சம் உண்டாக கடவுது. நம்பர் 2, ஆகாய விரிவு உண்டாக கடவுது. லெட் தேர் பி எ ஃபர்மமெண்ட் ஆஃப் எக்ஸ்பென்ஸ். பெரிய எக்ஸ்பென்ஸ் உண்டாகுது, அது கூட ஆர்டராக வருது. Let the waters be gathered together. ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரையும் காணப்படவும் கடவுது. அந்த உண்டாக கடவுது. வாசிங்க பார்ப்போம். 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது. உண்டாக கடவுது, ஒன் வேர்ட். ஹீப்ரூல எப்படி இருக்கு பாருங்க, கவனிங்க. தமிழில் வரப்ப
ஒன்று கீழே வந்துடுது. அந்த பவர் ஆஃப் த வேர்ட் கவனிக்கக்கூடியதா இல்லை. வேர்ட் பவர், ஆர்டர் பவர் கவனிக்கக்கூடியதா இல்லை. ஹீப்ரூல எப்படி இருக்கு தெரியுங்களா? ஒன் வேர்ட், ஃப்ரேஸ் ஒன்று, வெளிச்சம் உண்டாக கடவுது. செகண்ட் பேரா, ஆகாய விரி உண்டாக கடவுது. தேர்ட் பேரா, ஜலம் ஓரிடத்தில் சேர கடவுது. ஃபோர்த் பேரா, சிக்ஸ்த் பேரா, செவன்த் பேரா, 7 ரோதம். ஆர்டர் 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 ஆர்டர். அந்த ஆர்டர் தான் கிரியேஷனை பர்ஃபார்முக்கு கொண்டு வருது. லிசன் லிசன், அந்த ஆர்டர் உடைய அத்தாரிட்டியை பாருங்க. பூமி அந்தரத்தில் தொங்குது. 1,05,000 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட். 1,05,000 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவர். அவ்வளோ ஸ்பீட்ல பூமி சுத்துது. இவ்வளோ எடையும் வச்சு, இவ்வளோ மக்களை வச்சு, இவ்வளோ மலைகளை, கடலை, நீரை, நிலத்தை, பொருட்களை வச்சு. போன வாரம் பார்த்தோம் பூமியினுடைய முக்கியத்துவம், சுற்றளவு, வேகம். இவ்வளவும் பூமி சுத்துறப்ப அந்தரத்திலேயே சுத்துது. எப்படி அந்தரத்தில் பூமி நிற்கும் இன்னைக்கு வரைக்கும்? இவ்வளோ ஸ்பீடா, கரெக்டா, டைமுக்கு, வேகம் குறையாத. அது தன்னையும் சுத்திக்குது, சூரியனையும் சுத்தி வருது. அது தன்னை நிற்காம சுத்திக்கிட்டே இருக்குது. ஒரு நாள் வெளிச்சம் 12 மணி நேரம், இரவு 12 மணி நேரம் சுத்தி 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 வந்துட்டே இருக்குது, நிக்கல. அந்த அளவுக்கு ஸ்பீடு. இன்னொன்று, அந்த ஸ்பீடுலயே அது சூரியனையே சுத்திட்டு வருது. 365 நாள் கரெக்டா வந்து நிக்குது. 1 இயர். ஆச்சரியம், சுத்திர வேகம் கூட இல்லை, சுத்திர வேகம் கூட இல்லை. ஆச்சரியம் என்னன்னா, இவ்வளோ பெரிய பூமியானது, இவ்வளோ நிறைகளை, எடைகளை கொண்டு இவ்வளோ மக்களை வச்சிருக்கிற பூமியானது, இவ்வளோ வேகத்தில் சுத்திர பூமியானது அந்தரத்தில் தொங்குது என்றால், அந்த பூமியை உண்டாக்கி அதற்கு கட்டளை இட்டாரே, the word, God word. அந்த வேர்ட் சொல்லுச்சு, உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு. நீர் உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு. வெளிச்சம் உண்டாக கடவுது, உண்டாயிடுச்சு. அந்த வேர்ட் பவர் இருக்கு. அந்த பவர் தான் அதை இன்னைக்கு வரைக்கும், என்னைக்கு ஸ்தாபிச்சாரோ அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அப்படியே தாங்கி பிடிச்சிட்டே இருக்குது. பவர். அந்த வேர்ட் பவர் தான் அந்தரத்தில் நிக்குது, இன்னைக்கு வரைக்கும் நிக்க வச்சிருக்கு. அந்த வேர்ட் பவர் தான் இன்னைக்கு வரைக்கும் ஸ்பீடு குறைக்காத போய்கிட்டே இருக்குது. அன்னைக்கு பேசின அந்த தேவன், அன்னைக்கு சொன்ன கட்டளை, இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்டளைக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த பூமி அப்படியே சுத்திட்டு இருக்குது, நின்றுட்டு இருக்குது. கீழே விழல, லேட்டா போகல, மொல்லமா சுத்தல. அந்த வேர்ட் பவர், அந்த காட் பவர், அந்த கமாண்டுக்கு இருக்கு பாருங்க பவர். அந்த பவர் வெளிச்சம் உண்டாக கடவுது. அந்த பவர்னால தான் இன்னைக்கு வரைக்கும் தாங்கி நிற்குது. இதுதான் ஆச்சரியம், இதுதான் ஆச்சரியம். நட்சத்திரங்களை பேரிட்டு அழைக்கிறாருன்னு சொல்லப்படுது. இவ்வளவு நட்சத்திரங்களுக்கு பேரை வச்சு அதுக்கு கூப்பிடுகிற ஒரு சிருஷ்டிகர்த்தர் இருக்கிறாரு. மனுஷனை கூப்பிட அவன் எம்மாத்திரம். இவ்வளோ பெரிய வான்வீதியில, வான மண்டலங்களில் எவ்வளோ ஆச்சரியங்கள் இருக்குது. அவர் சிங்காசனத்தில் அமர்ந்து அந்த ஆச்சரியங்களை பார்த்து கொண்டிருந்தாலே அவருக்கு 1000 வருஷம் போதாது. அந்த மகா மேன்மையின் தேவன் சிங்காசனங்களில் அமர்ந்து கொண்டு பூமியில உட்கார்ந்து எவனாவது என் நாமத்தை நோக்கி கூப்பிடுவானோ என்று காத்திருக்கிறாரு. அந்த மகாதேவன் உன்மேல வைத்திருக்கிற கவனம் எவ்வளவு பார். அந்த மகாதேவன் உன் பெயரை அறிந்து வைத்திருக்கிற அந்த அருமையை பார். அந்த மகாதேவன் தன்னுடைய விரலின் கிரிகளாகிய வானங்களையும் பூமியையும் விட உன்னை சிருஷ்டித்து உள்ளங்கையில வரைந்து வைத்து பார்த்து கொண்டிருக்கிறாரு. அந்த தேவனுடைய அன்பை பார். அந்த மகாதேவன் உன்னுடைய பெயரை ஜீவ புஸ்தகத்தில் எழுதி உனக்காக நீ எப்பொழுது வருவாய்,
எப்பொழுதே என்னோடு வாழ்வாய் வாழ்வாய் என்று காத்து கொண்டிருக்கிறாரே, அந்த மகாதேவனுடைய ஏக்கத்தை பார். அந்த மகாதேவன், உன் தேவன் அப்படிப்பட்ட தேவன், உன் தேவன் அப்படிப்பட்ட தேவன். சகோதரனே, சகோதரியே, என் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளையே, உன்னுடைய தேவனுடைய அன்பை பார். அதை ஒருவன் பார்க்க போகிறதில் தான் எழுதி வைத்தான். தேவனே, உம்முடைய விரலின் கிரியைகளாகிய வானங்களையும் அவைகளில் நீ ஸ்தாபித்த நட்சத்திரங்களையும் நினைக்கும் பொழுது மனுஷனை நினைக்கிறதற்கும் அவனை விசாரிக்கிறதுக்கும் அவன் எம்மாத்திரம், அவன் எம்மாத்திரம். See the word power. அண்ட சராசரங்களும் சர்வ சிருஷ்டியும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது, கட்டுப்பட்டிருக்குது. ஓகே, சோ உண்டாக கடவுது. லெட் தேர் பி எ லைட். எல்லாமே கமாண்ட். இங்க பாருங்க, கனி விருட்சங்கள் உண்டாக்க வாசிங்க, அப்பதான் புரியும். வாசிங்க, வாசிங்க. 1, 3. தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். ஓகே, 1, 6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும். நோ, உங்க வசனத்தை பாருங்க, அது நீளமா வர்றதுனால கட்டளை போல தெரியாது. அந்த உண்டாக கடவுதுன்றத பாருங்க. எல்லாத்தையுமே பவர் பாயிண்ட்ல போட்டா பைபிளை ஓபன் பண்ண மாட்டேங்கிறீங்க. கண்ணு பைபிளை பார்க்கணும், வசனத்தை பார்க்கணும், அப்பதான் வசனம் மனசுல பதியும். ஆரம்பத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கிறேன், வசனத்தை பார்த்தா தான் அது புதுசா தெரியும், அப்பதான் புதுசா தெரியும். ஓகே, 1:6. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவுது. கடவுது கமாண்ட். ஆனா ஆங்கிலத்தில் பாருங்க, let there be, let there be. ஓகே, 1:9. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவுது. கமாண்ட். let there be water. அப்புறம் 1:11. அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின்படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவுது என்றார். கடவுது, கடவுது. அது தமிழ்ல படிக்கிறப்ப அந்த ஃப்ரேஸ் கமாண்டா வரல. ஓகே, 1:15. அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவுது. கமாண்ட். 1:20. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது. கமாண்ட். சோ 1:24. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்கள் ஆகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது. பிறப்பிக்க கடவுது. கமாண்ட். அந்த கட்டளை இடுற வார்த்தையின் அதிகாரத்தை தான் வரிசையா பார்க்கிறோம். அப்போ 1ஆம் அதிகாரம் தேவன் தம்முடைய வார்த்தையினால உலகத்தை சிருஷ்டித்தாருன்னு பேசுறோம்ல, கட்டளைகளால உலகத்தை படைச்சாருன்னு. எப்படி தமிழ்ல படிக்கிறப்ப அது கட்டளைகளை போல வரல, கனெக்ஷன் வேர்டு சேர்ந்து வர்றதுனால. ஆனா இங்கிலீஷ்ல கட்டளை போல வருது, தெரியுது. அதை விட அழகு எபிரேயத்தில் வரிசையா கட்டளை வருது. அதான் பியூட்டிஃபுல். ஓகே, நான் சொன்னேன் இந்த குரூப்பு 10 கமாண்ட். அதில் 2 பிரிவா பிரிக்கலாம். முதல் 7 கட்டளையிட்டு செய்கிறாரு. அடுத்த 3 இருக்குது கட்டளை இடல ஒர்க் பண்றாரு. எப்படி தெரியுமா? let us make, let there be லைட்டுக்கும் let us make அப்படின்றதுக்கு வித்தியாசம் இருக்குது. இங்க கட்டளை இல்லை, மனுஷன் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்லல. நாம் நம்முடைய சாயல்ல மனுஷனை சிருஷ்டிப்போம்
அப்படின்னு இறங்குறாரு. ஸோ அடுத்ததுல பாருங்க, மனுஷனை உண்டாக்குவோமாக. இங்க கமாண்ட் இல்ல, எக்ஸ்பிரஷன். எக்ஸ்பிரஸ் பண்றாரு. நம்ம சாயல்ல மனுஷனை உண்டாக்கலாம். அதுதான் மனுஷனுக்கு இருக்கிற முதல் விசேஷம். மற்றதெல்லாம் கட்டளையினால உருவாச்சு, வார்த்தையினால உண்டாச்சு. மனுஷன் வார்த்தையினால உண்டால. வார்த்தையினால அவரே விரும்பி அவனை செய்யறாரு. அவரே ரசிச்சு செய்யறாரு. தம்முடைய சாயலா இருக்கணும்னு செய்யறாரு. தம்ம போலவே இருக்கணும்னு செய்யறாரு. அதனால எக்ஸ்பிரஸ் பண்றாரு. 1:26 ஆதியாகமம் 1:26 மனுஷனை உண்டாக்குவோமாக. அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, 1:28 பி ஃப்ரூட்ஃபுல் அண்ட் மல்டிபிள். அவங்க பலுகி பெருகுவார்களாக, பெருகட்டும் அப்படின்றாரு. அப்புறம் பலுகி பெருகி பூமியை நிரப்புவார்களாக 1:29. அப்போ மனுஷனை சிருஷ்டிக்கிறப்ப கட்டளையிலால சிருஷ்டிக்கல, விருப்பத்தில் சிருஷ்டிக்கிறாரு, விரும்பி சிருஷ்டிக்கிறாரு, மனசார சிருஷ்டிக்கிறாரு. அவர் ஆசையா அவங்க இப்படியெல்லாம் இருக்கணும், அவங்க இப்படியெல்லாம் வாழணும், அவங்க பலுகி பெருகணும் அப்படின்ற எண்ணத்தில் சிருஷ்டிக்கிறாரு. அந்த இருதயத்தை பாருங்க. வல்லமை உள்ள ஒரு தேவன் சர்வ சிருஷ்டி மனுஷங்கிட்ட வரப்ப, அவனை படைக்கிறப்ப அவருடைய அன்புனால, இருதய வாஞ்சையினால, ஆசையினால, ஏக்கத்தினால விரும்பி விரும்பி அவனை படைக்கிறாரு, உருவாக்குறாரு. ஸோ சிருஷ்டிப்பில் சிருஷ்டிக்கிறதான் அதிகமாக இங்கே பார்க்குறோம் இந்த சாப்டரில். இப்போ மறுபடியும் அந்த ஒன் வேர்டுக்கு வர வேண்டியது இருக்குது. இங்கே பாருங்க, ஜெனசிஸ் ஆதியாகமம் 1:1 ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன சொல்லுது? the first wordல berashit bara Elohim et arshamayim word hairat. இப்போ ஆதியில தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். இதுல செய்திகளை பார்த்தோம். இப்ப கவனிக்க வேண்டியது பராஷித்த. அதுக்கு அப்புறம் வர வேர்டு பாரா. இந்த ரெண்டு வேர்டையும் கவனிச்சுக்கணும், ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ பராஷித் என்ற வார்த்தை ஆதியிலே என்று பொருள்படுகிறது. நீங்க எந்த நோட்ஸ் எடுக்கக்கூடாது, நீங்க போட்டோ எடுத்தா கூட ஒன்றும் யூஸ் ஆக போறது கிடையாது. ஆனால் இங்க கவனிக்க வேண்டியது இருக்குது. இந்த இடத்துல நீங்க மீனிங்கை மிஸ் பண்ணீங்கன்னா நோட்டு எழுதி வச்சு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா நான் இன்னொரு மொழியை நம்ம படிக்கிறோம், அந்த மொழியினுடைய மீனிங்கை படிக்கிறோம். பிட்டு மட்டும் எழுதிக்கங்க, ஆனால் அதையே எழுதிக்கின்னு நீங்கள் இதை கோட்டை விட்டுறக்கூடாது. ஒவ்வொருத்துக்குள்ள ரூட் போய்கிட்டே இருக்கிறோம். 3 வாரமாக 1வது அதிகாரத்தில் இருக்கிறோம், இன்னும் 1ஆம் அதிகாரம் முடிக்கல. அவ்வளோ செய்தி உள்ள இருக்குது படிக்கிறதுக்கு. பெரஷித் என்ற வார்த்தை ஆதியிலே என்று பொருள்படுகிறது. ஆனால் எப்பொழுது என்று சொல்லவில்லை. ஆதியிலே என்ன 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 இந்த பிகினிங், எந்த பிகினிங் தெரியல. ஆதியிலே எந்த ஆதியில அதுவும் தெரியல. ஸோ எந்த ஆதியிலனா வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட அந்த ஆதியில. கேலண்டர் நோ கேலண்டர், டேஸ் நோ டேஸ். அந்த ஒரு வேர்டுக்கு அவ்வளோ பொருள் இருக்க வேண்டியது இருக்கு. ஸோ இந்த பிகினிங், எந்த பிகினிங்? ஆதியிலே. எந்த ஆதியிலே? வானமும் பூமியும் உண்டாக்கப்பட்ட ஆதியிலே. ஓகே, இந்த வார்த்தை சொற்பாட்டை கவனிங்க. இப்பொழுது இருக்கிற வானங்களும் பூமியும் உண்டாவதற்கு முதல் படியை சொல்லும் வார்த்தை. இதில் ரொம்ப முக்கியமானது 4 வார்த்தை இருக்குது. 4 அந்த ஃபர்ஸ்ட் பேஜில் பிதா, குமாரன், பரிசுத்தாவி ஆனவர், வெளிச்சம். ஏன் வெளிச்சத்தை சேர்த்தேன்? முதல்ல பார்த்துட்டோம், பிதா இருந்தார்,
காட் ஃபாதர், வேர்ட் காட், குமாரனாகிய வார்த்தையாகிய தேவனும் இருக்கிறாரு. எப்படி இருக்கிறாரு? இப்போ அதை பார்க்கணும். ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடினார், அது தெரியுது, ஓப்பனாக இருக்குது 2ஆம் வசனத்தில், அதனால் விளங்குது. 3ஆவது வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வெளிச்சம் எதுக்கு? பின்னால சூரியனை படைக்கிறாரு, அது எதுக்கு வெளிச்சம்? இங்கே பாருங்க 15ல் அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களா வைத்தார். 16 தேவன் பகலையால பெரிய சுடர், இரவையால சிறிய சுடர் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். ஒன்று சூரியன், இன்னொன்று நட்சத்திரத்தை சொல்லுது, அதுவும் வெளிச்சம் கொடுக்குது. அப்போ 3ஆம் வசனத்தில் வெளிச்சம் உண்டாக கடவுதுன்னு சொன்னாரு. அது என்ன வெளிச்சம்? இதெல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. அங்கே என்ன வெளிச்சம்? இதெல்லாம் போய் 3 நாள் கழிச்சு 3ஆவது நாள் தான் சூரியன் சந்திரனெல்லாம் படைக்கிறாரு. அது வெளிச்சம் கொடுக்க போகுது. 3ஆம் வசனத்தில் முதல்ல வெளிச்சம் உண்டாக கடவுது. இது எதுக்கு வெளிச்சம்? எந்த இடத்துல வெளிச்சம்? யாருக்கு வெளிச்சம்? யோசிக்க 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 கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில் உள்ள இருக்குது. ஜெனிசிஸ், நோ, ஐ லைக் திஸ். ஐயோ, ரசிச்சு ரசிச்சு படிக்கிற புக்கு, விரும்பி விரும்பி படிக்கிற புக்கு, தேவனை நேஸ்து நேஸ்து படிக்கிற புக்கு. இதுக்கு மேல ஒரு டேஸ்ட் புக்கு உலகத்தில் கிடையவே கிடையாது. இதுக்கு மேல ஒரு பக்கம் சந்தேகம் இருக்குது, ஒரு பக்கம் கேள்வி இருக்குது. ஆனா தேட 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 புதையல் வந்துட்டே இருக்குது. எந்த இடத்துலயாவது இங்க எல்லாமே புதுசா இருக்குது, ஆனா மிஸ் பண்ணவே முடியல. ஐயோ கிறிஸ்தவர்களே, நீங்க எவ்வளவு பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். எவ்வளவு பெரிய சர்வ வல்லமையுள்ள ஒரு தேவன் அறிஞ்சிருக்கிறீங்க. மகா தேவன் உங்களுடைய தேவனா இருக்கிறாரு. அந்த தேவனுடைய மகத்துவத்தை உங்க கைகளிலே தேவன் எழுதி கொடுத்திருக்கும் போது அந்த மகத்துவங்களை ஆராய்றதுக்கு, பார்க்கறதுக்கு உங்க கண்கள் ஏன் திறக்கப்படலை? அகைன் ஸோ இதை திரும்ப வந்து படிக்க போறோம். ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான செய்தி, இதுக்குள்ளே வர செய்தி. ஓகே, யோவான் 1:1 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஆதி 1:1 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதா இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனா இருந்தது. ஸோ ஜெனசிஸ் 1:1 ஜான் 1:1 ஆதின்னு சொல்லுது. சேம் வேர்ட், ஒரிஜினல்லையும் சேம் வேர்ட், சேம் மீனிங், சேம். ஆனா ஜெனசிஸ் 1:1 காட் ஃபாதர் காடை குறித்து பேசுது. ஜான் 1:1 the son God, word காடை குறித்து பேசுது. அகைன் என்ன எவிடன்ஸ்? இங்க குமாரனை குறித்து தான் பேசுது அப்படின்றதுக்கு ஜெனசிஸ்ல என்ன பிரதர் எவிடன்ஸ்? ஸ்ட்ராங் எவிடன்ஸ் இருக்கா? ஓப்பன் எவிடன்ஸ் இருக்கா? இருக்கு. பாருங்க, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, யோவான் 1:3 என்ற வார்த்தை கூறுகிறபடி ஆதியாகம் 1:1 யோவான் 1:1 ஆதியிலே என்று கூறுகிறது. இதில் இவ்விரு இடங்களிலும் எந்த ஆதியிலே என்று கூறவில்லை. ஏனெனில் சிருஷ்டிப்பில் மேசியா லோகோஸ் என்ற வார்த்தை, மெம்ரா போன்றவர் வானங்களும் பூமியும் உண்டாக்கப்பட்ட போது இருக்கிறார் என்பதை விளக்குகிறது. லிசன், இந்த வார்த்தை அவர் பேரு மேசியா, இந்த வார்த்தை அவருக்கு பேரு லோகோஸ், இந்த வார்த்தை அவருக்கு பேரு மெம்ரா. அரபிக்ல அந்த வேர்டுக்கு மெம்ரா அப்படின்னு பொருள். ஸோ அது ஒரு மனுஷ உருவிலான ஒரு வார்த்தையை குறிக்குது. அகைன் வேதத்தின் முதல் வார்த்தையான பெரிஷித்
என்ற வார்த்தையை ரெண்டு விதங்களில் பொருள்படும்படி பிரிக்கலாம். லிசன் கேர்ஃபுல்லி ப்ளீஸ், லிசன் கேர்ஃபுல்லி. பெரேஷித் உங்களை திரும்ப திரும்ப சொல்ல வச்ச வார்த்தை, வாய் திறந்து சொன்ன வார்த்தை. இந்த வார்த்தையை, இந்த ஒன் வேர்டை ரெண்டா பிரிச்சா ரெண்டு மீனிங் வருது. மீனிங் நம்பர் 1, பரேஷித் பார், இங்கிலீஷ்ல பரேஷித், இங்க பாருங்க, பரேஷித் பிஇஆர், பிஇஆர் அல்லது பிஏஆர், பார் அல்லது பேர். இந்த பார் அல்லது பேர், இந்த பெரேஷித்தை ரெண்டா உடைச்சா ஃபர்ஸ்ட்ல பார், செகண்ட்ல அஷித் அல்லது யஷித். இதை ரெண்டா உடைக்கிறப்ப இங்க பாருங்க, இந்த பரேஷித்தை ரெண்டு வேர்டு இருக்குது அதுக்குள்ள. ஒன்று பர், இன்னொன்று அஷித் ஆர் இஷித். சொல்லுங்க பார்ப்போம். பெரேஷித்ல ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒரு அர்த்தம் பார், இன்னொன்று பேரிஷ். ஓகே, இப்போ இந்த பார் அல்லது பர் அதுக்கு என்ன பொருள்னா, அதுக்கு குமாரன் அல்லது ஒரு குமாரன் என்று பொருள். உதாரணத்துக்கு சன் ஆஃப் ஜோனா அப்படின்னு சொல்லுவோம். யோனாவின் குமாரன் நான் சீமோனே அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அது எப்படி சொல்லப்படுது பாருங்க, சைமன் பார் ஜோனா. மூல மொழியில அப்ப இந்த பார்ன்றது குமாரன், யோனாவின் குமாரன் ஆகிய சீமோன் என்று கூறுவது. கவனிங்க, இப்ப இந்த 2 வேர்ட்ல பர் மீன் சன் ஆர் எ சன். உதாரணத்துக்கு சைமன் பார் ஜோனா, பார் மிட்சுவா கட்டளையின் குமாரன், commandments of the son or son. அப்ப அந்த பர் என்ற வேர்ட் பெரேஷித், பர் சன் ஆர் ஏ சன், குமாரன் அல்லது ஒரு குமாரன் என்ற பொருள். இந்த குமாரன் சொல்றத சங்கீத 2:12 ஒரு வேர்டு வருது, குமாரன் கோபம் கொள்ளாமலும் அவர் பாதங்களை முத்தம் செய்யுங்கள். அந்த குமாரன் பர். சங்கீதம் 2:12 அது வாசிங்க பாப்போம். குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அறியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். வெயிட், எந்த குமாரன் எங்க இருந்தாரு? ஏன் அவரை முத்தம் செய்யணும்? ஏன் அவரை அடோர் பண்ணணும்? அழகா சொல்லுது, குமாரன் இதுதான் அவர். அப்போ அங்கேயே இருந்திருக்கிறாரு அந்த குமாரன் பர். வேற எங்க சங்கீதத்தில் இப்படி சொல்ல வேண்டியது இல்லையே. தாவீது ஸ்பிரிட் ஃபில்டு மேன், பல இடங்கள்ல தீர்க்க தரிசனமா பேசுறவரு, தீர்க்க தரிசனமா எழுதி வச்சிருக்கிறவரு. இங்க குமாரன் கோபம் கொள்ளாமலும், எந்த குமாரன்? அவரை ஏன் முத்தம் செய்யணும்? அவரை ஏன் பணிந்து கொள்ளணும்? சோ அப்ப குமாரன் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு, அவர் ஆதியிலே இருந்திருக்கிறாரு அந்த பர். ஓகே, ஒன் மோர். அகைன் த செகண்ட் பார்ட் ஆஃப் த பெரேஷித். பெரேஷித்தின் மறுபாதி அஷித் என்ற வினை சொல். அதுக்கு என்ன பொருள்? நான் வைக்கிறேன், இடம் ஏற்படுத்து என்று பொருள் வருகிறது. த செகண்ட் பார்ட்ல த பெரேஷித்துக்கு பஷித் அஷித், அந்த அஷித்துக்கு என்ன பொருளா? நான் வைக்கிறேன், இடம் பிளேஸ் ஏற்படுத்து. இங்கிலீஷ்ல பாருங்க, I shall put, one meaning, place, second meaning, appoint, third meaning. இந்த 3 வார்த்தையும் பொருள்படும்படி வருது அந்த பெரேஷித்துல பாதியான அஷித், அந்த மீதியான அஷித்துக்கு. இப்போ கவனிக்கணும், கொஞ்சம் கவனிங்க. ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சதை 3ஆம் அதிகாரம் சொல்லுது. 3ஆம் அதிகாரத்தில் அதை வாசிக்கிறோம். ஆதாம் ஏவாள் பாவம் செய்கிறாங்க. பாவம் செஞ்சதை விசாரிக்கிறாரு. ஆதாம், நீ ஏன் இப்படி செஞ்ச?
நீர் கொடுத்த அந்த மனுஷி தான். மனுஷியை கூப்பிட்டு கேட்குறாரு, நீ ஏன் இப்படி செஞ்ச? அதோ சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. சர்ப்பத்தை கூப்பிட்டு கேட்கல, உடனே சர்ப்பத்துக்கு தண்டனை வருது. தண்டனை வந்ததுமே முதல் முறை டக்குன்னு பலாருன்னு அவர் உன் தலையை நசுக்குவார். முதல் வேர்டு சாபத் கூறி சர்ப்பத்துக்கு சொன்ன கட்டளையில முதல்லயே டக்குன்னு வெளிப்படுறார், அவர் உன் தலையை நசுக்குவார். எங்கிருந்து வந்தார் அவர் திடீர்னு? ஏன் ஆதியாகமம் 3:15 திடீர்னு அவர் உன் தலையை நசுக்குவார்னு சர்ப்பத்துல சொல்றப்ப அந்த அவர் எங்க இருந்தாரு? அந்த குமாரன் முதல்லயே இருக்கிறாரு, முதல்லயே இருந்தாரு, கூடவே இருந்தாரு. உண்டாக்கப்பட்டது எல்லாம் அவராலே அன்றி வேறு ஒன்றும் எப்பவும் அவர் இல்லாம எதுவுமே உண்டாக்கப்படல. அவர்தான் ஆதி, அவர்தான் அந்தம். அவரே சொல்லி இருக்கிறாரு, நான் அல்பா, நான் ஒமேகா, நான் துவக்கம், நான் முடிவு. அப்போ ஆதியாகமம் 3:15 திடீர்னு அவர் உன் தலையை நசுக்குவார்னு வரப்ப வாசகருக்கு கேள்வி எழும்பலாம். இயேசுவை பற்றி முதல்ல சொன்ன தீர்க்க தரிசனம் அதுதான். இயேசுவை குறிச்சி பிதாவான தேவன் சொன்ன முதல் தீர்க்க தரிசனமே அதுதான். ஆனால் அந்த இயேசு முதல்ல எங்க இருந்தாரு? இயேசு கன்னிமரி வயித்துல பிறக்கிற அப்பத்திலிருந்து இயேசு அல்ல. இயேசு அதுக்கு முன்னாடியே இருந்தாரு. சகோதரனே, சகோதரியே, கன்னிமரி பிறக்கிறதுக்கு முன்னாடி இயேசு இருந்தாரு. ஆனால் இயேசு என்பவர் தேவனுடைய குமாரன், தற்சொரூபம். கொலோசியர்ல எழுதுறார் அப்போஸ்தலர், அவர் தேவனுடைய தற்சொரூபம். அப்படியே பிதாவும் குமாரனும் நானும் ஒன்றாயிருக்கிறோம்னாரு. என்னை இல்லாமல் ஒருவன் பிதாவினிடத்தில் போக முடியாது. ஏன்? நானும் அவரும் ஒன்றாயிருக்கிறோம். என்னை கண்டவன் பிதாவை கண்டான். என்ன அழுத்தமா ஆணித்தரமா சொல்லி இருக்கிறாரு. The Son God. What a tremendous Jesus. Bereshit. இந்த மீனிங்ல வரப்ப, அந்த பொருள் படும்படி அது வாசிக்கிறப்ப, குமாரன் பர் அஷித், ஏற்படுத்துவேன், இடத்தை வைக்கிறேன், ஐ அப்பாயிண்ட் ஹிம். இப்படி இருக்க போய் தான், இந்த பொருள்ல இருக்க போய் தான், இந்த நினைவில் அவர் திட்டமிட்ட போய் தான் ஆதாம் பாவம் செஞ்சதுமே உடனே சொல்றாரு, ஏய் அவர் வருவாரு, உன் தலையை நசுக்குவாரு. அவர் எங்கும் போல திடீர்னு வரல, கூடவே இருக்கிறாரு, கூடவே இருந்தாரு. அந்த வார்த்தை என்ற குமாரன், வார்த்தையான தேவன் தம்முடைய வார்த்தை குமாரனாக வச்சிருக்கிறவர் வருவாரு. கவனிங்க, தேவனுக்கு பேர பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு வெறும் பிள்ளைகள் தான். எத்தனை ஆயிரம் வருஷம் ஆனாலும் பூமியில பிறக்கிறவங்க அவருக்கு பிள்ளைகள் தான். வயசுல பெரியவங்களா இருக்கலாம், 90 வயசா இருக்கலாம், அவங்களும் அவருக்கு பிள்ளைங்க. 20 வயசா இருக்கலாம் வாலிபன், அவனும் அவருக்கு பிள்ளை தான். 5-6 வயசு குழந்தையா இருக்கலாம், அந்த குழந்தையும் அவருக்கு பிள்ளை தான். அந்த உரிமை பாருங்க, உரிமை, அந்த உரிமை இருக்குது, அந்த உரிமையின் உறவு இருக்குது, மாறவே இல்லை அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும். லிசன் கேர்ஃபுல்லி. தேவன் மனுஷன் மேல வச்சிருக்கிற உரிமை வெறும் மகன் மகள் அப்படின்ற உரிமை. ஏன்னா நீ என் குமாரன், நீ என் குமாரத்தி. ஏன்னா என்னுடைய குமாரன் இருக்கிறாரு,
அவர் எனக்கு குமாரன், நீயும் அவரை போல ஒரு குமாரன், நீயும் அவரை போல ஒரு குமாரத்தி. வேற உறவே கிடையாது. எத்தனை ஆயிரம் வருஷத்துக்கு பின்னாடி எத்தனை கோடி பேர் பிறந்தாலும் குமாரன் குமாரத்தி. காட்ஸ் பேட்டர்ன் குமாரன் குமாரத்தி உறவு தான். அதனால தான் அவரை குமாரன் அழைக்கிறாரு, நம்மையும் குமாரனை அழைக்கிறாரு. அவரை குமாரன் உயர்ந்த இடத்துல வச்சு நம்மையும் அவர் மூலமா உறவை உண்டாக்குறாரு. வேற உறவே கிடையாது. ஒன் காட், ஒரே ஒரு தேவன் எல்லாரையும் ஒரே ஒரு உறவுல வச்சு அழைக்கிறாரு. ஒரே ஒரு தேவன். அதனால தான் தேவனுக்கு மனைவிகள் கிடையாது, தேவனுக்கு பேரப்பிள்ளைகள் கிடையாது. தேவனுக்கு இருக்கிற ஒரே குடும்பம் தேவனும் தேவ பிள்ளைகளும் இருக்கிற அந்த உறவின் குடும்பம், அவ்வளவுதான். அதனால தான் அவர் பிதா, ஃபாதர் என்று அழைக்கப்படுகிறார். அதனால தான் ஜீசஸ் சன், மை சன், குமாரன் என்று அழைக்கப்படுகிறார். மூணாவது உறவுல நாம வரப்ப நாமளும் அதே இடத்துல, அவருடைய இடத்துல, அவருடைய நாமத்துல அவருக்கு ஈக்குவலா நம்மளை பிதா கொண்டு செல்லி பிள்ளைகளா வச்சிருக்கிறாரு. ஏன்னா ஆதியில எப்படி எந்த அந்தஸ்துல அந்த ஆதாமை நேசிச்சு 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 உருவாக்குனாரோ, என் பிள்ளை என் பிள்ளை என் பிள்ளைன்னு உருவாக்குனாரோ, என் மகள் என் மகள் என் மகள்னு உருவாக்கி குடும்பத்தை அமைச்சாரோ, அதே எண்ணத்துல தான் அதே ஃபாதர் காட் இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறாரு. உறவை மாத்திக்கல, பாவம் செஞ்சதுனால உறவை மாத்திக்கல, பாவம் செஞ்சதுனால பிள்ளை அப்படின்ற உறவை அவர் மாத்தி, தூரம் போனாலும் திரும்ப வந்தாலும் என் பிள்ளையாவது தான் வர, நீ பாவியாயிட்ட, நீ திரும்ப என்னை ஏற்றுக்கொண்டாலும் என் பிள்ளை தான், நீ என் பிள்ளைதான். தேவன் மனுஷனை உறவு வச்சு வச்சிருக்கிற அந்த உறவுகள் கூட மாறல. அஷித், நான் அவரை ஏற்படுத்துறேன் அப்படின்னு பொருள். அப்போ குமாரன் இங்க இருக்கிறத பார்க்கிறோம். குமாரனை ஏற்படுத்துறார். இப்பொழுது இந்த இரண்டு எபிரேய வார்த்தையும் இணைத்து ஒரு தெளிவுக்கு வர முடிகிறது. நான் வைக்கிறேன், இடம் ஏற்படுத்துகிறேன். A son I shall put, place, appoint அப்படின்ற பொருள்ல தான் பரஷித் அப்படின்னு வருது. இது உள்ளுக்குள்ள இருக்கிற பொருள், மீனிங். ஓகே, வேர்ட் நம்பர் 2, பாரா. பெரஷித், பாரா, ஹெலோயிம். 3 வேர்டு படிச்சோம். அந்த 2வது வேர்டு பாரா, தேவனால் மட்டுமே இதை செய்ய முடியும் என்ற பொருள்படும்படி வருகிறது. அவரை தவிர மனுஷனால் இதை செய்யவே முடியாது அப்படின்ற பொருள். அந்த பாரான்றது காட் அலோன், காட் மட்டும்தான், வேற யாரும் அவரை மாதிரி செய்யவே முடியாது. அதை தான் தேவன் ஆதியில செஞ்சாரு, அதான் செஞ்சாரு. அப்போ அந்த பாரான்றது பா காடுப்பா, காடு மட்டும்பா, காட் அலோன். No one can do anything except him. அவரை தவிர யாருமே, அந்த மீனிங்ல வருது பாருங்க, அதான் அதுக்கு பொருள் பாரா. ஓகே, இன்னொன்னு, அதாவது இந்த பாரான்றது இங்க பாருங்க, the second word bara is a word that is used only of God and of the work that only God can do. It's never used with anything that man does. தேவனை தவிர மனுஷனால இதை செய்யவே முடியாது அப்படின்னு பொருள். அந்த பாரான்றது தேவனை தவிர, அது எப்படி மீனிங்கா கவனிங்க, ஒண்ணுமே இல்லை, அதிலிருந்து உருவாக்குறவர் தான் அவரா. இதுக்கு தான் ஒரு பேரு, இல்லாதவைகளை இருக்கிற வண்ணம் போல அழைக்கிறவர். ஒண்ணுமே இல்லை ஆனா உருவாக்குவார்.
கவனிங்க, சிருஷ்டிப்பில் 6 நாள் இருக்கு பாருங்க. 6 நாள். அதில் முதல் 3 நாள், ரெண்டாவது 3 நாள்னு பிரித்தோம். முதல் 3 நாள் படைப்பில் ஒன்றுமே இல்லை, ஆனால் அதை உருவாக்குறாரு. வெளிச்சம் இல்லை, வெளிச்சம் அப்படி ஒன்றுமே இல்லை, உருவாக்குறாரு. பகல் இல்லை, இரவு இல்லை, சமுத்திரம் இல்லை, தட்டாந்தரை இல்லை, உருவாக்குறாரு. பேர் இடுறாரு. ஒன்றுமே இல்லை, உருவாக்குறாரு. இது ஒரு பொருள். இன்னொரு பொருள், ஒன்றை வச்சு இன்னொன்று உருவாக்குறது. இந்த ரெண்டாவது பாட்டு இருக்கு பாருங்க, 4வது நாள், 5வது நாள், 6வது நாள். அது எப்படி உருவாக்குறாரு தெரியுமா? முதல் நாளில் உருவாக்குனதை வச்சு 2வது நாள், லிசன், முதல் நாளில் வெளிச்சம், 2வது நாளில் வானம், ஆகாய விரிவு, 4வது நாளில் சூரியன், சந்திரன், சுடர் ஒளி. இப்போ எங்க பேஸ் பண்றாரு? ஏற்கனவே உண்டாக்கின வானத்தில் அதை பேஸ் பண்றாரு. அப்போ இருக்கிற ஒன்றை வச்சு இன்னொன்று உருவாக்குறாரு. இன்னொரு உதாரணம், 6ஆம் நாள் மனுஷனை படைக்கிறாரு. மனுஷனை படைக்கிறப்ப மண்ணை எடுக்கிறாரு. ஏற்கனவே ஒன்று இருக்குது, அது மண். ஒன்னிலிருந்து மனுஷனை உருவாக்குற இன்னொன்று உருவாக்குறாரு. முதல் பாட்டு பாராவில் காட் மட்டும்தான் செய்ய முடியும். எப்படி? ஒன்று இல்லாதலிருந்து எல்லாவற்றையும் உருவாக்க முடியும். 2வது மீனிங், இருக்கிற ஒன்றத்திலிருந்து எதையும் உருவாக்க முடியும். 6 நாள் கிரியேஷனை படிக்கிறப்ப முதல் 3 நாள் ஒன்றும் இல்லை, உருவாக்குனாரு. அடுத்த 3 நாள் இருக்கிறதுல இருந்து உருவாக்குறாரு. அதை பேர் பண்ணி, கம்பேர் பண்ணி, அதை டச் பண்ணி உருவாக்குறாரு. ஆச்சா, உருவாக்குனதிலிருந்து உருவாக்குறாரு. எப்படி? இப்பதான் 2ஆம் அதிகாரத்தை படிக்கிறப்ப கிரியேஷன் அதுலயும் தொடருது. 1ஆம் அதிகாரத்தோட கிரியேஷன் முடியல, 2ஆம் அதிகாரத்திலையும் வருது கிரியேஷன். எப்படி? 1ஆம் அதிகாரத்தில் 6 நாளும் படிச்சுட்டு 2ஆம் அதிகாரத்தில் 7வது நாள் ஓய்ந்திருந்தாருன்னு சொல்லப்படுது. அதோட ஓய்வாவே இருந்தில்ல, அவருக்கு ஓய்வு தேவைப்படல. அவர் களைச்சு போறவர் கிடையாது, அவர் தெய்வம். இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்கார். உன்னை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. சர்வலோகத்தின் தேவன் சோர்ந்து போவதில்லை. பூமியின் கடையாந்தரங்கள்ல இருக்கிற தேவன் சோர்ந்து போகிறதில்லைன்னு ஏசாயா 40ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அப்போ தேவனுக்கு ரெஸ்ட் தேவையில்லை. அப்போ ஏன் ரெஸ்ட் எடுக்கிறாரு? தேவனுக்கு ஓய்வு தேவையில்லை. ஏன்? அவர் தூங்க போறாரா? இல்லை டயர்ட் ஆயிட்டாரா? இல்லை அவர் வீக் ஆயிட்டாரா? சிக் ஆயிட்டாரா? எதுவுமே இல்லை. அப்போ ஏன் 7வது நாள் ஓய்ந்திருக்கணும்? ஓய்வு இல்லை. ஓய்வை குறித்து பேசலை, ஓய்வை சொல்லலை. 6 நாள் எல்லாத்தையும் செஞ்சுட்டேன், எல்லாம் பர்ஃபெக்ட், எல்லாம் ரைட்டு, எல்லாம் நல்லது. இப்போ பார்த்தா எல்லாமே மிகவும் நல்லது. ஓகே, லெட் மீ வெயிட். எல்லாரும் வரட்டும், அவங்களும் வருவாங்க, நானும் வருவேன், 2 பேரும் சந்திப்போம். நான் வேற வேலை எந்தையும் செய்ய போறதில்ல. நான் படைச்ச எல்லாம், என் சிருஷ்டிகள்லாம், என் பிள்ளைங்கள்லாம் என்னை தேடி வர ஒரு நாள் இருக்குது. அந்த 7ஆம் நாள் நான் அவங்களுக்காக காத்திருக்க போறேன். 6 நாளும் நீ வேலை செய்து உன் கிரியைகளை நடப்பிப்பாய். 7வது நாள் உன் தேவனாகிய கர்த்தருடைய ஓய்வு நாள். 6 நாள் நீ வேலை செய்யற, 7வது நாள் த கிரியேட்டர் உனக்காக வெயிட் பண்ற நாள். நான் எந்த வேலையும் செய்ய போல, என் பிள்ளைங்க வருவாங்க. ஸோ அவங்களுக்காக நான் காத்திருக்கிறேன். என் பிள்ளைங்க வந்து என்னை வொர்ஷிப் பண்ண போறாங்க, ஆராதனை செய்ய போறாங்க. அவங்க ஆராதனை செய்யறப்ப நான் அந்த ஆராதனையை வாங்கணும், அதுக்காக எழும்பி நிற்கணும். அந்த ஆராதனைக்கு நான் தான் பாத்திரர். ஆகையினால அந்த ஆராதனையை கனத்தை நான் ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ நான் வேற எந்த வேலையும் அன்னைக்கு செய்ய போறதில்லை. இதான் 7ஆம் நாளில் தேவன் ஓய்ந்திருந்தாருன்னு பொருள். ஓய்வுனா ரெஸ்ட் இல்லை. தேவன் தம் பிள்ளைங்களை சந்திக்கிறதுக்காக தம்முடைய கிரியைகளெல்லாம்
வெயிட்டிங்ல போட்டு அவங்களுக்காக காத்திருக்கிறாரு. அகெயின் திரும்பவும் சிருஷ்டிப்பு கிரியேஷன் டச்சு தொடர்ந்து. பூமியில மழை வரல, புல்லு முளைக்கல, கனி காய்க்கல. ஏன் மழை வரவில்லை? ஏன் வரவில்லை? தேவன் கட்டளையிடவில்லை. ஏன்? எல்லாம் அப்படியே இருக்குது. திரும்பவும் காட் டச்சுக்காக கிரியேஷன்ஸ் எல்லாம் காத்திருக்குது. எல்லா படைப்புகளும் காத்திருக்குது, சிருஷ்டிகள் காத்திருக்குது. கடவுள் கட்டளையிடணும்னு. இப்பதான் 2ஆம் அதிகாரத்தை படிக்கணும். 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் பிரிச்சு படிக்க கூடாது. சிருஷ்டிப்பை குறித்து பேசுற இந்த 2 அதிகாரமும் ஒரே தொடர்ச்சியான செய்தியை சொல்லுது. அதனால தான் 1ஆம் அதிகாரம் முடிஞ்சதும் 2ஆம் அதிகாரம் தொடங்குறப்ப 1ஆம் வசனத்துல தேவன் சிருஷ்டித்த வரலாறு இவைகளேன்னு 2ஆம் அதிகாரத்தில் தொடங்கி 4ஆம் வசனத்தில் மறுபடியும் இவைகளேன்னு முடிக்குது. 2ஆம் அதிகாரம் 3-4ஆம் வசனத்தில் அப்படி தான் சொல்லி முடிக்குது. மறுபடியும் கிரியேஷன்ல தொடங்கிட்டே போகுது. சிருஷ்டி கர்த்தர் டச் பண்ணிட்டே போறாரு. செகண்ட் டச் தேவைப்படுது. ஏற்கனவே படித்த மனுஷனுக்கு இப்போ தேவைப்படுது, ஜீவாத்மா தேவைப்படுது, அவனுக்குடைய வசதி தேவைப்படுது. 2ஆம் அதிகாரம் படிக்கிறப்ப மறுபடியும் இவைகளை படிக்க வேண்டியது இருக்குது. இன்னைக்கு இங்க நிறுத்துறேன். அடுத்த வகுப்புல 2ஆம் அதிகாரத்திலிருந்து தொடங்குறோம். ஸோ இன்னைக்கு கூட நான் பாதியில் தான் நிறுத்துறேன் 1ஆம் அதிகாரத்தில். ஐ நோ இதுக்கு மேலே உங்களால் கிரகிக்க முடியாதுன்னு தெரியும். ஸோ 1ஆம் அதிகாரத்தில் படித்ததை ஞாபகம் வைங்க, எழுதி வைங்க. ஒரு கிரியேட்டர் இருக்கிறாருன்றத விசுவாசிங்க. கர்த்தர் உங்களுக்கு மகிமையான காரியங்களை செய்வார். திரும்பவும் இன்னொரு வகுப்பில் 2ஆம் அதிகாரத்துக்கு போவோம். அதிலிருந்து பல செய்திகளை பார்ப்போம். லெட்ஸ் ப்ரே. நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளுக்காக நன்றி. ஒரு மகா பெரிய தேவன், சிருஷ்டி கர்த்தர் எங்களுக்கு இருப்பதை நினைச்சு இருதயம் பூரிக்குது ராஜா, பூரிக்குதப்பா. நீர் அண்ட சராசரங்களையும் படைத்த தேவன் என்பதை நினைக்கும் போது விசுவாசம் கூடுதாண்டவரே. நீங்க நல்லவங்க. உங்களை வாழ்த்துறோம், உங்களை பணியிறோம், உங்களை தொழுது கொள்ளுகிறோம். எங்களை பிள்ளைகளா உரிமையா கொண்டாட வச்சதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. இந்த அதிகாரங்கள்ல புரிந்து கொள்ளுகிற இருதயத்தை கொடுத்தீங்க, பார்க்கிற கண்களை கொடுத்தீங்க, வேதத்தின் ஆழத்தின் மகத்துவங்களை புரிந்து கொள்ளும்படி செய்யறீங்க. அதுக்காக நன்றி. தொடர்ந்து எங்களை நடத்தும், எங்களோடு இரும். உம்முடைய ஜனத்தை ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் இந்த வாரம் முழுவதும் காத்துக்கொள்ளும். உம்முடைய கிருபையும் பராமரிப்பும் அவர்களோடு கூட இருப்பதாக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரின் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உம்முடைய சுகம் இறங்கட்டும், உம்முடைய தயவு இறங்கட்டும். அவருடைய முழு தேவைகளை சந்தியும், ஜெபங்களுக்கு பதிலை தாரும், அவளை ஆசீர்வதித்து நடத்தும். ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதியும் ராஜா. இந்த நன்மைகளை எடுத்துக் கொள்கிறோம். ஒவ்வொருடைய தலை மேலும் வைத்து ஜெபிக்கிறேன், ஒவ்வொருடைய குடும்பங்களுக்குள்ளும் வைத்து ஜெபிக்கிறேன். அவளை ஆசீர்வதித்து காத்து கொள்வீராக. வழி நடத்துங்க அப்பா. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். துதி கன மகிமை உமக்கு, எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.